மனசு நொந்தா என்ன பண்றது? எப்பவும் பூடகமாவே பேசுறியே, கொஞ்சம் புரியும்படியாத்தான் சொல்ல. நம்ம மூக்கையாத்த இவர் பேரன்னு சொன்ன உடனே ஊருக்குள்ள ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு வந்தீங்களே, அந்த பேரை நம்ம பொண்ணு தாய் எங்க போனாலும் பின்னாடியே போறான், அழுக்கட்டாயமா பேசுறான். அன்னைக்கு வள்ளிக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு பொண்ணு தாய்க்கு ஏற்பட்டுடுமோன்னு பயமா இருக்கியா? நான் தட்டி கேட்டா தப்பா நினைக்கிறேன். இங்க பாருப்பா, மூக்கையா தேவரு ஒரு செலவு தொழிலாளியோட மகளை தன் மகன் காதலிச்சாங்கிறதுக்காக அவளையே மருமகளா ஏத்துக்கிட்டவரு. அப்பேற்பட்டவருடைய பேரன் தப்பு பண்ண மாட்டான். அப்படியே பண்ணினாலும் தவிக்க விட்டுட்டு போக மாட்டான். அவன் தேவரோட பேரனா இருந்தா பரவாயில்ல, இல்லன்னா தவிக்க போறது நாம இல்ல, அந்த பொண்ணு. உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தானா? நான் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். தலையாரிங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தலைவருங்கிற முறையில நீங்க பொறுப்போட நடந்துங்க. நீ எனக்கு புத்திமதி தான். வர நீ ஒண்ணு கவலைப்படாத பொண்ணு தாயி. உடந்தையா இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் மருதுவே சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் இடையில வந்து உன் கல்யாணத்தை யார் தடுக்க முடியும்? அங்கம்மா, அதையேதான் நானும் சொல்றேன். கண்டபடி பேசுறவங்க வாய அடைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். பொண்ணுகளை பொறுத்த வரையில எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கிறதா நல்லது. பொண்ணு தாயி, நீ ஒண்ணு அனாதை இல்லம்மா. அங்கம்மா, பொண்ணு தாய் சார்பா நீயும், மருது சார்பா நானும் மறந்து அவங்க அண்ணன் காளி இல்லையேங்கிற குறை தெரியாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடணும். ஏமா இன்னும் அம்மன் இருக்க? போய் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாரு. என்ன இருந்தாலும் சின்னஞ்சிருச்சு தானே. எப்படி கதவை சாத்துங்க. கரெக்ட். நீ இல்லாம எப்படி முதல்ல இருவு? வா. கட்டில உட்காரு. கீழே கவனிக்கிறது இல்லையா? நான் மேலையே பாத்துட்டேன். என்னத்த மேல கவனிச்சா? இங்க உட்காரு. உட்காரு. இங்க உட்கார்றா. என்ன சாப்பிடுகிறாய்? சோறு. சோறா? முதல்வனுக்கு எவ்வளவு சோறு சாப்பிடுவாளா? அத கேட்டீங்களா? நான் எப்பவும் சாப்பிடறத கேட்டீங்களோன்னு சொல்லிட்டேன். ஆட்டாத. அங்க ஆட்டம் இங்க ஆடுது இல்ல. என்னங்க இது? ஒரு ஆள் தான் படுக்கலாம் போல இருக்கு. நீங்க எங்க இருப்பீங்க? நாம ரெண்டு பேருக்கு மத்தியில இடைவெளியே இருக்க கூடாது, எப்பவும் பின்னி பிணைஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. யார பார்த்து விசில் அடிக்கிறா? விசில் அடிக்கிறத நீ கிளாடி. என் பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னங்க இது? கல்ல கட்டி புடலங்கா தொங்குது. எதுக்குன்னா முருங்கக்காய், வெண்டைக்காய், வெங்காயம் எல்லாம் பழசா போச்சு. புதுசா இருக்கட்டுமேனு புடலங்காய தொங்க போட்டிருக்கேன். புனிதா, ஐத்தான் பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காம இதமா ஒரு பாட்டு பாடு. உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவனா? மீதி 999 பேர் யாரு? ஐயோ, நான் பாட்டு தாங்க பாடினேன். ஏங்க வேற ஒண்ணு இல்லையா? ஏன் இல்ல, எலுமிச்சம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம் தின்னு. அது இல்லங்க, வேற ஒண்ணு இல்லையான்னு. ஆரம்பத்துல பாட்டு, அப்புறம் ஆட்டம். முதல்ல ஆட்டம், அப்புறம் பாட்டு. அதுவும் சரிதான். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இழுத்துட்ட. நான் எப்பவுமே ஜூஸா தான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, என் பொட்டு உங்க வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது உன் நினைவு சின்னம். அப்படி ரொம்ப அலட்டிக்காதீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை எதிர் வீட்டு மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாரே. அடி பாவி, அப்ப நீ ஃப்ரெஷ் இல்லையா? செகண்ட் ஹேண்ட் தானே? ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்பவே உன்னை சோதிச்சாகணும். ஐதான் 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 வரட்டுமா? நான் போயிட்டு வரேன். நல்ல வேளை நான் தப்பிச்சிங்க. என்ன கட்டி பிடிக்கிற? ஏன் மட்டும் சந்தேகப்பட்டு என்ன நெருப்புல இறங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி நீங்களும் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தீங்கங்கறத நான் எப்படி நம்புறது? அதனால எங்க ஓடுறீங்க?
நீங்களும் நெருப்புல இறங்குங்க. நியாயம்னா ஆம்பளைக்கு மம்பளைக்கு ஒண்ணுதானே. நெருப்புல இறங்கினா சுடுமே. நெருப்புல இறங்கினா சுடத்தான் செய்யும், பின்ன ஜில்லுனா இருக்கும். உடன் கட்டையாம இருக்காங்களே. பைத்தியம், நீங்க வந்த பைத்தியமா? நானா? ஊருக்கு தாமா நான் பைத்தியம், உனக்கு நான் பைத்தியம் இல்ல. ஏமா முன்னாடி போறேன்? பள்ளி 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 என்ன நடந்தது? பள்ளி 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 உனக்கு என்னாச்சு? பள்ளி பாலி வந்திருக்கேன். பள்ளி இங்க பாரு. பள்ளி அது பாரு. பாலி வந்திருக்கேன். பள்ளி இங்க பாரு. என்னாச்சு? என்னாச்சு? சொல்லு சொல்லுமா. அது வந்து பள்ளி 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 இல்ல பள்ளி பாவிங்களா, என் வள்ளிய பாருங்கடா. ஐயோ என் வள்ளிக்கா பாருங்கடா. ஐயோ நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் வள்ளியை கொண்டுட்டானுங்களே. வள்ளி உன் மரமாம வந்திருக்கம்மா. வள்ளி கொண்ட வள்ளிய நீதான கொண்ட சொல்லு. வள்ளி நீதான கொண்ட யாரா கொண்ட சொல்லுங்களேடா. என்ன வள்ளிய அவனாதான் வந்து மாட்டிக்கிட்டான். விசாரணையில எங்க என்ன சந்தேகப்பட்டுருவாங்களோன்னு பயந்து நான் பைத்தியக்கார மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். காளி ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே நிரந்தரமா பைத்தியக்காரனா நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. அவன் தங்கச்சியை அனாதையாக்கிட்டீங்க. இந்த ஊர்ல என்ன நியாயம் இருக்கு? என்ன தர்மம் இருக்கு? சொல்லுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க? நான் சேரம்மா மருது புள்ள மூலமா குற்றவாளியை காமிச்சு கொடுத்துட்ட. நீ இருக்கிற பூமியில இப்படி ஒண்ணு நடந்து போச்சு. தாயே, நீதான் எங்களை காப்பாத்தணும்மா. எதுவும் பண்ணாத. எல்லாத்துக்கும் சாமி இருக்கு, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த ஊருக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. அதுக்காக உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீ யாருங்கிறத கூடிய சீக்கிரம் இந்த ஊருக்கு காட்டுறேன்.
நீ அழுதுகிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. தூக்கு தண்டனை கைதியை கடைசி நேரத்துல கூட காப்பாத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. உன் அண்ணன் நிச்சயம் திரும்பி வந்துருவான். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. எங்க அண்ணன் வர மாட்டாரு. எங்க அண்ணன் வரவே மாட்டாரு. அவருக்கு இந்த ஊர் மேல அவ்வளவு வெறுப்பு. எங்க அண்ணன் வராது. இந்த பொட்டச்சிகளை இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் அழுவாளுங்க. அப்போ நீ ஆக வேண்டிய காரியத்தை கவனி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாப்பு ஏண்டி தப்பு பண்ணவன் பைத்தியமா நடிச்சு நம்மளையெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டான். முள்ளிமலை சரித்திரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் இதுவரை நடந்ததே இல்ல. என் மனசுக்கு என்னமோ இது ஒரு பெரிய பூகம்பத்துக்கு ஆரம்ப அறிகுறி மாதிரி தெரியுது. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. அங்க பொண்ணு தாய்க்கும் தேவர் பேரனுக்கும் கல்யாணமே நடக்க போகுது. ஹேய், அவன் அண்ணன் காலி இல்லாம ஒரு கல்யாணம் இது நடக்குங்கிற? நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துற மாதிரி கல்யாணத்தையும் பிரமாதமா நடத்திடுங்க. யாரும் இல்லாத பொண்ணுக்கு ஊருதான் உறவு. அதுக்குள்ள காளி வந்துருவானான்னு பாப்போம். அங்கம்மா, உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டாங்கிறதையும், இன்னைக்கு காளியோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தங்கிறதையும், நாளைக்கு கல்யாணம்ங்கிற விஷயத்தையும் 2 நாளைக்கு முன்னாலே எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு. அதனால எப்படியும் காளி எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவான். எனக்கு என்னமோ அவன் வருவான்னு தோணல. என்ன தலையாரி, நல்ல நாள் அதுமா நல்ல வார்த்தையை பேசக்கூடாது. அவன் எப்பவும் எடக்காவே பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. ஐயா, போங்க போங்க. சரி வாங்க. சாப்பாடு உண்டா? ஏண்டா அப்புறம் சாப்பிட போலாம். அதென்ன காளி திரும்பி வரமாட்டான்னு அவ்வளவு உறுதியா சொல்ற? காளிய குழி தோண்டி போதிச்சிட்டோங்கிற நம்பிக்கையில பேசுறியா? கண்ணா, பிரதர், என்ன தேடுறீங்க?